வியூவர்ஸ் நம்ம இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நேற்றுலேருந்து இந்த ஆல் ஐசஸ் ஆன் ரஃபா அப்படின்ற ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் படு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பலருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஐசஸ் ஆன் ரஃபா அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ரஃபானா என்ன அப்படின்றதே பார்த்தோம்னா தெரியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இஸ்ரேல் விசஸ் பாலஸ்தீனம் அப்படின்ற போர் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பல வருஷங்களாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இஸ்ரேல் பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீனத்து மேலே தொடர்ந்து தாக்குதல்கள் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடியாக பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி அப்படின்றதும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இஸ்ரேலுடைய முக்கியமான இடமா இருந்த காசா மேலே பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்தீனத்துடைய முக்கியமான இடமா இருந்த காசா மேலே அடுத்தடுத்து தாக்குதல்கள் அப்படின்றத நடத்தி ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த காசா பகுதி அப்படின்றதையே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அங்கே இனிமேல் மக்கள் இருக்கிறது வந்துட்டு 0.1% கூட வந்துட்டு சேஃப் இல்லை அப்படின்றதுனால பாலஸ்தீனர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எகிப்து எல்லையில் இருக்கக்கூடிய ரஃபா அப்படின்ற இடத்துல வந்துட்டு அகதிகள், குழந்தைகள், பெரியவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த போர் வந்துட்டு இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னா பல வருஷமாக பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், பெரியவர்கள் இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு எல்லையில பார்த்தோம் அப்படின்னா சேஃபா பண்ணி வைக்கிறாங்க. பட் இஸ்ரேல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த ரஃபா அப்படின்ற இடத்து மேல எக்கச்சக்கமான குண்டுமலைகள் அப்படின்றது பொழிஞ்சிருக்கிறது தான் இந்த ஆல் ஐசஸ் ஆன் ரஃபா அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேவை அமைப்பாக உருவாக்கப்பட்ட ஹமாஸ் அப்படின்ற அமைப்பு ஏன் இன்னைக்கு தீவிரவாத தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்திக்கிட்டு இருக்கு, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டோரி போடுறதுனால அங்கே போர் அப்படின்றது நின்றுமா அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்ரேல் விசஸ் இந்த ஹமாஸ் அப்படின்ற போர் இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து பல வருஷமாக போய்கிட்டு இருக்கு. பட் ஹமாஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேவை அமைப்பாக தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சேவை அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஹமாஸ் இன்னைக்கு எப்படி இஸ்ரேல் எதிர்த்து இவ்வளோ பெரிய போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் பலருக்கும் புரியாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நாட்டுக்கு அகென்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைப்பை வந்துட்டு அதிகப்படியான தாக்குதல்கள் அப்படின்றத தொடுக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதை எப்படி ஹமாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு மூல காரணமும் இஸ்ரேல் தான் அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்ரேல் ஒரு நாடாக உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை வந்துட்டு புறக்கணிக்கிறாங்க, அப்புறப்படுத்துறாங்க. ஸோ அந்த பாலஸ்தீனியர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றா ஒரு கேங்காக சேர்ந்து நமக்கான உரிமை அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாலஸ்தீன் அப்படின்ற நாடு அப்படின்றத உருவாக்கி அதுக்கான உரிமைகள் அப்படின்றதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா அப்படின்ற ஒரு பகுதியை பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இத்தனை வருஷமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் விசஸ் பாலஸ்தீனுக்கான பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த காசா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா அது எங்களோடது, நீங்கள் எப்படி அதில் வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணலாம் அப்படின்றதுக்கு அகென்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா சேவை அமைப்பாக இருந்தக்கூடிய ஹமாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயுதம் ஏந்திய போராட்டம் அப்படின்றத நடத்த தொடங்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஹமாஸ் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ பெரிய அமைப்புலாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, இஸ்ரேல் ஹமாஸை அவங்களுடைய ரொம்ப பெரிய எதிரியாக நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹமாஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டம் வரைக்குமே இஸ்ரேல் ராணுவம் தாக்குது அப்படின்ற பட்சத்தில் கல்லெடுத்து எறியறது இல்லைன்னா கிளர்ச்சிகளில் ஈடுபடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஒரு பீரியடுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹமாஸில் இருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாடு கடத்துது, அதுவும் லெபனானுக்கு வந்துட்டு நாடு கடத்துது அப்படின்னே சொல்லலாம். இந்த பாயிண்ட் தான் வந்து இஸ்ரேல் தன்னோட தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா லெபனான் இருக்கு இல்லையா, லெபனானில் வந்துட்டு ஹிபிபுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு வந்துட்டு இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நாடு கடத்தப்பட்ட பாலஸ்தீனியர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே போய் சேரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட குண்டு எப்படி தயார் பண்ணுறது, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அடிப்படை நுணுக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் இருந்த இந்த பாலஸ்தீனர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க லெபனானுக்கு நாடு கடத்தப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து எல்லா விஷயங்களையும் தீவிரவாத விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. ஸோ அகைன் பார்த்தோம் அப்படின்னா ஐநா இவங்கெல்லாம் தலையிட்டு மறுபடியும் நாடு கடத்தப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, பாலஸ்தீனர்கள் எல்லாத்தையும் அதே இடத்துக்குள்ள விடணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உள்ள திரும்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து தற்கொலைப்படை தாக்குதல்கள் அப்படின்றத இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாயிண்ட்ல தான் இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன அமைப்பாக இருந்த ஹமாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெடிகுண்டு தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா, கார், பைக், இந்த மாதிரி வாகனங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் பாம் அப்படின்றத செட் பண்ணி கரெக்டாக அந்த சுங்கச்சாவடி, வாகன சோதனை நிலையங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இஸ்ரேலுக்குள்ளே விட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை வெடிக்கவும் வைக்கிறாங்க. இதனால இஸ்ரேல் விசஸ் ஹமாஸ்
ஹமாஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ரொம்ப பெரிய போராக வெடிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2012 2014 இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு போர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன விஷயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடங்குறது ஒரு 100 கொலைகள் அப்படின்றது விழுகும். அதாவது அங்கேருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் இருக்கு இல்லையா, அதன் மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 100 கொலைகள் அப்படின்றது விழுகும். அதுக்கு அகேன்ஸ்டாக பாலஸ்தீனம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடவடிக்கை அப்படின்றது எடுப்பாங்க. அதுக்காக அங்கே ஒரு 5-6 கொலைகள் அப்படின்றது விழுகும். ஸோ இப்படியே மாற்றி மாற்றி பார்த்தோம் அப்படின்னா இங்கே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு லாஸஸ் விழுந்துக்கிட்டே இருக்குது. பட் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீன் இருக்காங்க இல்லையா, காசாலேருந்து கண் நிமிக்கிறதுக்குள்ளே 20 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 ஏவுகணைகள் அப்படின்றத இஸ்ரேல் மேல தாக்குதல் அப்படின்றத தொடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத இஸ்ரேல் பார்த்தோம் அப்படின்னா எரிச்சலுடைய உச்சத்துக்கு போறாங்க. இனியும் வந்துட்டு ஹமாஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, அதையும் காசா பகுதியையும் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா காசா மேல தாக்குதல்கள் அப்படின்றத அடுத்தடுத்து நடத்துறாங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹமாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சரியான பதிலடி அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா காசா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அங்கிருந்து தாக்குதல் அப்படின்றது நடத்த முடியாது அப்படின்றதுனால தான் ரஃபா அப்படின்ற இடத்தை பாலஸ்தீனர்கள் சூஸ் பண்ணி அங்க பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் எல்லாம் சேஃபா வைக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல இஸ்ரேல் அதை தெரிஞ்சுக்கிட்டு ரஃபா மேல வெடிகுண்டு தாக்குதல் இருக்கு இல்லையா, வெடிகுண்டு தாக்குதலா இருந்தாலும் சரி, குண்டு போறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான நாச வேலைகள் அப்படின்றதெல்லாம் ஈடுபடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா போர் அப்படின்றது உங்க 2 பேத்துக்குள்ள இதுக்கு நடுவுல பார்த்தோம் அப்படின்னா பல அப்பாவி மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனடியாக இந்த போர் இருக்கு இல்லையா அதை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். நம்ம ஸ்டோரி போடுறதுனால ஆல் ஐசஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லி போடுறதுனால அங்கே போர் நின்றுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அங்கே எல்லாமே கையை மீறி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஐநா இருக்காங்க இல்லையா, ஐநா சபை வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படின்றத எடுத்துட்டு கொண்டு போகப்பட்டிருக்கு. ஐநா சபையில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க உடனடியாக போரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்ன அடுத்த 2வது நாள் ஐநா சபையில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளுடைய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, லைக் உறுப்பு நாடுகளுடைய பிரதிநிதிகள்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க போகக்கூடிய விமானத்தையே பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் 7 பேர் உயிரிழக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வதேச நாடுகள், பெரிய பெரிய நாடுகள்னு சொல்லக்கூடிய எகிப்தா இருந்தாலும் சரி, பிரிட்டனாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இத்தனை நாளாக இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, இஸ்ரேலுக்கு வந்துட்டு பாதுகாப்பு அரவணைப்பு அப்படின்றத கொடுத்துட்டு இருந்த அமெரிக்காவே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்ல உடனடியாக இந்த போர் அப்படின்றத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலுடைய அகோரம் அப்படின்றத தடவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதை பொறுத்த வரைக்குமே நம்ம ஸ்டோரி போடுறதுனால மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக மாறாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, உலக நாடுகளுடைய தலைவர்கள் ஐநா சபைன்னு சொல்லிட்டு எல்லாமே இதுக்குள்ள தலையிட்டும் கூட இஸ்ரேல் அவங்களுடைய முடிவை மாத்திக்கிறதா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் நேற்று பாலிவுட் பிரபலங்கள் ஆரம்பிச்சு பலருமே பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஐசஸ் ஆன் ரஃபா அப்படின்றத போட்டதுக்கு அப்புறமா பல நெட்டிசன்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலிவுட் பிரபலங்கள் கிட்ட போயிட்டு இந்தியாவில் எக்கச்சக்கமான பிரச்சனை அப்படின்றது இருக்கு, அதை பற்றிலாம் நீங்கள் பேசவே மாட்டீங்க, அதை பற்றிலாம் பிரச்சனை அப்படின்றது வரும்போது வாயை திறக்க மாட்டீங்க, பக்கத்து நாட்டில் எதிர்த்த நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே உட்காந்து ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நக்கலான கேள்வியெல்லாம் கேட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா என்னடா இவங்க இவ்வளோ விழிப்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பிரபலங்களும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் அப்படின்றத டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல் ஐசஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லி போடக்கூடிய பலருக்குமே ஹமாஸ்னா என்ன, இஸ்ரேல்லாம் என்ன, அவங்க 2 பேத்துக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் தெரியாது. எல்லாரும் போடுறாங்க, நானும் ஸ்டோரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போடக்கூடியவங்க தான் பல பேர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஆல் ஐசஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான் அப்படின்னா அந்த ரஃபால என்ன பிரச்சனைன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு, அப்படி தெரியாது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு சந்திக்கலாம். டாடா, பை பை.